என்ன அப்படின்னா நேற்று வந்து போட் நிர்வாண XTWஸோட வீடியோ போட்டிருந்தோம். இந்த பட்ஸோட தான் இது ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நான் வீடியோ போட்டலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 2-3 நாள் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2800 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா எல்லா மற்ற ஓப்போ, ரியல்மி, ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரே டைப் ஆஃப் டிரைவர்ஸை வந்து யூஸ் பண்ணி எல்லாருமே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க சவுண்ட் குவாலிட்டியில் அதே மாதிரி எல்லாம் ஒரே இதாக இருக்கணும். போட்டு அப்புறம் இந்த ரெட்மி இவங்களை மாதிரி கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஓகே இந்த பிராண்ட் ஏதோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பர்சனலாக படுது. அதே மாதிரி போட் ஸ்டைல்லேருந்து இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இந்த டூயல் டிரைவ் செட்டப் வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வந்து ரெட்மி பட்ஸ் 3 ப்ரோவில் வந்து இதே மாதிரி செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு டைனமிக் டிரைவர் பேஸுக்காகவும் மிட் ஃப்ரீக்வன்சிக்காகவும் ஒரு பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் ஹை ஃப்ரீக்வன்சிக்காகவும் வச்சு அது ஒரு பட்ஸ் விட்டுருந்தாங்க. அதே இதை வந்து இப்போ போட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய பிராண்டு கிட்ட இருந்து இந்த கொலாபரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நாள் என்னோட லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா அதான் இதுக்கு முன்னாடி வந்த போட் ஏர்டோப்ஸ் 800 சீரீஸ்லேருந்து தான் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதை அது உள்ள இருக்க அதே 10mm டைனமிக் டிரைவர்ஸோட சவுண்ட் வந்து ஆக்சுவலாக வெறும் சிங்கிள் டைனமிக் டிரைவராக இருக்கும்போது அது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அதோட சவுண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் தோணல் இருந்துச்சு. ஹை ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஒவ்வொருத்தருக்கு அந்த ஷார்ப் ஃப்ரீக்வன்சி வந்து பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து அந்த ஷார்ப் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சி கொஞ்சம், ஆனால் இன்னும் அந்த ஷார்ப்னஸ் இருக்குது. ஆனால் அன்னைக்கு கேட்கும்போது எல்லாம் ஒரு மாதிரி மஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் சவுண்ட்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் இதோட சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா நிறைய இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு சிலதெல்லாம் 1 நாள் 2 நாள்லேயே சவுண்டு கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகும். ஒரு சிலது வந்து இன்னும் 1 வாரம், ஒரு சிலதான் 1 மாதம் வரைக்கும்லாம் டைம் எடுக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சில ஐஎம்ஸ்லாம் போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த ஃபைனல் E3000 அது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு சவுண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஒவ்வொரு டிரைவர் பொறுத்து ஒவ்வொரு பிராண்டு அவங்க எந்த அளவுக்கு அதை டியூன் பண்ணுறாங்கன்றதை பொறுத்துமே இந்த டிரைவர்ஸ் வந்து செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சவுண்ட் குவாலிட்டி வந்து 2800 ரூபாய்க்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா செக்மெண்ட்டில் உள்ளது அளவுக்கு காம்படிஷன் கொடுக்குதா அப்படின்னா அந்த டீட்டெயிலிங் அந்த மாதிரி விஷயம் வந்து ஓகே அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90% வரை பக்கத்தில் வந்துடுது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 80-90% கிட்டத்தட்ட அந்த 5000 ரூபா செக்மெண்ட்டில் உள்ளது அளவுக்கு வந்துடுது. ஆனால் அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கிடையாது. 2800 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சை பார்க்கும்போது இது ஓகே. ஆனால் இன்னுமே இன்னொரு இது என்னன்னா இதுக்கு வந்து ஆப் சப்போர்ட் இருக்கு. ஆனால் நம்ம போட்டு ஹீரோவல்ஸ் ஆப்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே போட் வந்து அதை இன்க்ளூட் பண்ணலை. காரணம் என்னன்னா அவங்களோட வெப்சைட்ல வந்து இது இன்னும் சேலுக்கு கொண்டு வரல. அது ஒரு மெயின் ரீசன். சேல் கொண்டு வந்ததுன்னா இதோட ஆப் சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். இது இந்த டைம் புது ப்ரீசெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஈக்குவலைசருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் ட்ரை பண்ணல. இது வந்து இப்போதைக்கு நான் எந்த ஈக்குவலைசர் எந்த சவுண்ட் செட்டிங்கும் ஆன் பண்ணாமல் எல்லாமே ஆஃப் பண்ணி டிஃபால்ட்டாக கேட்ட சவுண்ட் குவாலிட்டி தான். நம்மளுக்கு எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கும். ஆனால் ஆப் வந்து இன்னுமே வரலை அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக போட்லலாம் வரதுக்கு முன்னாடி அமேசான் வெப்சைட்லாம் சேல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக போட் வெப்சைட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் என்ன ரீசன்னால. ஆனால் நான் பாக்ஸில் ஒரு விஷயத்த வந்து கவனித்தேன். ஆக்சுவலாக இது அமேசான் வந்து நேற்று முந்தானத்துலேருந்து சேல் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது வந்து செப்டம்பர் 2024. நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட பின் சைடை காட்டும் போது உங்களுக்கு அதில் அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு காட்டியிருப்பேன், செப்டம்பர் 2024. ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஏர்டாப்ஸ் 800 ஹைடெஃப்ல இருந்த எல்லா அதே ஃபீச்சர்ஸ் தான். 5.3 ப்ளூடூத்து, ENX அந்த ப்ளூ போட்டோட கால் பேசும்போது அந்த நாய்ஸ் கேன்சலேஷனு, அந்த என்ன சொல்கிறது
அவங்க கொடுத்துருக்க எப்பயுமே கொடுக்குற அந்த ஈக்குவலைசர், அப்புறம் இன்னும் என்னென்ன சொல்கிறது, இந்த இன்னும் நிறைய ஸ்பெக் கிட்டத்தட்ட அது டக்குன்னு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமாம், இதில் எல்டாக் சப்போர்ட்டும் உண்டு. அதுக்குமே இங்கே லோகோ கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல, ஐரஸ் ஆடியோ வயர்லெஸ் லோகோ கொடுத்துருக்காங்க. போட் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணும்போது ஏன் மற்ற பிராண்டுக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. இன்னொன்று என்னென்னா, எல்டாக் வந்து நிறைய ஃபோன்ஸில் வந்து சப்போர்ட் ஆகுது, எல்ஹெச்டிசி சப்போர்ட் ஆகுதில்ல. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்டாக் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 15,000 அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வாங்கும்போது எல்ஹெச்டிசி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு சில மாடல்லாம் விடுறதில்ல. என்னோடதுமே பழைய ரெட்மி நோட் 13 ப்ரோவில் வந்து எல்ஹெச்டிசி கிடையாது. இப்போ வாங்கின அந்த மோட்டரோவில் வந்து எல்ஹெச்டிசி உண்டு. ரெட்மிலுமே ரொம்ப லேட்டஸ்டான மாடலில் தான் எல்ஹெச்டிசி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எந்த மாடலுமே எல்ஹெச்டிசி கிடையாது, எல்டாக் தான். அதனால் போட் வந்து கஸ்டமருக்கு வந்து எப்படி அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏதாவது ரிசர்ச் பண்ணி எல்டாக்லாம் கொண்டு விடுறாங்களா அப்படின்லாம் தெரியல. ஆனால் எதுவுமே போட் லான்ச் பண்ண இந்த மாதிரி ஐரஸ் ஆடியோ வேரியண்ட்டில், ஐரஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணுற வேரியண்ட்டில் எதுலையுமே எல்ஹெச்டிசி யூஸ் பண்ணல, எல்லாமே எல்டாக் தான். ஆனால் இந்த ப்ரைஸுக்குள்ளே ஆக்சுவலாக இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா இந்த ஐரஸ் ஆடியோ லோகோலாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட்லாம் போட வேண்டியது இருந்தது. இப்போ வந்து ஒரு 2000 ரூபா இருந்தாலே போதும். மேபி ஒப்பேரா என்சி அந்த மாடல் வந்து 2000 ரூபாய்க்குள்ளே வாங்கிடலாம் நம்ம இந்த எல்டாக் கூட. சவுண்ட் குவாலிட்டியும் நம்ம ஒரு எல்டாக் கூட வரும்போது சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கணுமோ நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷனல் டியூனிங் மாதிரி இல்லை. போட்டு ஓகே, ரெகுலர் ஃபஸ்ட்டு போட் அப்படின்னு சொன்னாலே ஒரே பேஸ் தான் அப்படின்வாங்க. ஆனால் இதுலேயும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த போட் நிர்வாணா ஐவி, ஏடோப்ஸ் 800, ஐடெஃப், இதில் எல்லாமே சரி, போட் வந்து அவங்களோட அந்த சவுண்ட் டியூனிங்கே மொத்தமாக மாற்றிட்டாங்க. ரொம்ப பேலன்ஸ்டாக, அது பேஸ் பூமிங்கே இருக்காது, எல்லாமே ஒரு மாதிரி நியூட்ரலாக. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நியூட்ரலாக தான் சவுண்ட் ஆச்சு. பேஸ் வந்து ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது, கரெக்டாக அந்தந்த லெவலுக்கு வாய்ஸ் எவ்வளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. இன்னும் ப்ரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அமேசானில் வந்து லிமிடெட் டைம் டீல்னு சொல்லி போட்டு தான் 2799 போட்டிருக்காங்க. ஒருவேளை 3000க்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நல்லது. இந்த ப்ரைஸில் இந்த ஸ்பெக் வந்து உண்மையிலே ரொம்ப ஒர்த்தான ஸ்பெக்கு தான். இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எதாவது சொல்ல மறந்துருந்தாலும், ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, கால் குவாலிட்டி, கால் பேசும்போது நல்லா இருந்தது குவாலிட்டி, எந்த பெரிய இதுவும் இல்லை. எல்லாம் போட். நான் இதுக்கு முன்னாடி 141 இந்த மாதிரி போட்டில் ஒரு 2-3 மாடல் யூஸ் பண்ணது, அதிலெல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்ததோ அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இஎன்எக்ஸ் டெக்னாலஜி அதே மாதிரி சுற்றி இருக்க நாய்ஸ் வந்து நல்லாவே கட் பண்ணுது. டிராஃபிக்கில் இருந்தாலும் சரி, எங்கேயாவது மிஷின் ரன் ஆகிட்டு இருக்க இடத்துல பக்கத்தில் இருந்தாலும் சரி, நல்லாவே சவுண்டை வந்து கட் பண்ணுது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த கால் குவாலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா அப்டேட் பண்ணுங்க. சவுண்ட் குவாலிட்டி மெயினாக ஒரு பெரிய மார்ஜின் அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அடுத்தது இதுதான் மெயினாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம பேச வேண்டியது, சவுண்ட் குவாலிட்டி, கால் குவாலிட்டி மட்டும்தான். ஏஎன்சி வந்து கிடையாது இதில், அதுவும் சொல்லிடுறேன். வேறு ஏதாவது நான் விட்டுட்டேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி நான் கமெண்ட்டில் விளக்கமாக சொல்கிறேன். இல்லை தனியாக ஒரு வீடியோ போட முடிஞ்சாலும் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன்.